ஊத்தங்கரை அருகே சாலையோர பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். தருமபுரி மாவட்டத்திலிருந்து மேல்மருவத்தூர் கோவிலுக்கு சென்ற பக்தர்களுடன் அந்த பேருந்து சென்று கொண்டிருந்த போது விபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெகநாதன் இணைப்பில் இருக்கிறார். ஜெகநாதன், வணக்கம். பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பஸ்ல எத்தனை பேர் இருந்தாங்க? முழு விவரம் என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே மேல்மருவத்தூர் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்த பேருந்து கிருஷ்ணகிரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென கவிழ்ந்து 40 பேருக்கு மேலாக படுகாயமடைந்தனர். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அடுத்த ஏடிஎம்பட்டி பகுதியில் இருந்து மேல்மருவத்தூர் ஓம் சக்தி கோவிலுக்கு சுமார் 50 பெண்களை ஏற்றிக்கொண்டு கிருஷ்ணகிரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் வீரியம்பட்டி கூட்ரோடு என்ற இடத்தில் பேருந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை வாரத்தில் உள்ள 20 அடி பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்தது. பேருந்தில் ஓட்டுநர் மற்றும் 6 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது. தொடர்ந்து அனைவரும் அவசர சிகிச்சை பிரிவில் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். பக்தர்கள் சென்ற பேருந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் கிருஷ்ணகிரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெகநாதன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.